ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட 4 துப்புரவு பணியாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். அவரிடம் கேட்கலாம். கோகுல், சொல்லுங்க, இந்த துப்புரவு பணியாளர்கள் உயிரிழந்த சம்பவம் எப்படி நடந்தது? இந்த பணியில எத்தனை பேர் ஈடுபட்டிருந்தாங்க? நிச்சயமாக சோதாமணி, அதாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதி ஒக்கியம்பேட்டை பகுதி. இந்த பகுதியே தற்பொழுது சோகத்தில் மூழ்கி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இன்று காலையில 8 மணி அளவில் இங்க இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய வந்த 4 தொழிலாளிகள் விஷவாயு தாக்கி பலியாயிருக்காங்க. இந்த சம்பவம் இந்த பகுதியில் ஒரு சோகத்தை ஏற்பட்டிருக்கு. 8 மணி அளவில் இங்க இருக்கக்கூடிய உணவகத்திற்கு கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்வதற்காக கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த சரவணன், முருகன், வேல்முருகன் உள்ளிட்ட 5 பேர் வந்திருக்காங்க. உடனடியாக அங்கு விஷவாயு தாக்கி அதிலிருந்த ஒருவர் மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்துக்கு தீயணைப்புத்துறையினர் உடனடியாக விரைந்து வந்து அங்க இருக்கக்கூடிய கழிவுநீரை அகற்றி உள்ளே சிக்கியிருந்த உடலை தற்பொழுது மீட்டு வருகிறார்கள். இதுவரை 3 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான ஒரு சோகம் என்னவென்றால், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் இதில் உயிரிழந்த சம்பவம் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பகுதியில் அந்த பகுதியோட அம்மாவிட்ட கேட்கலாம். அம்மா, இப்ப உங்க பையன் என்ன தொழில் பண்ணாங்க, இன்னைக்கு எதுக்காக வந்தாங்கம்மா? எனக்கு தெரியப்பா, நான் வேற எங்க போயிருந்தோம்பா. லாரி ஓட்டு வந்தாம்பா, நான் தான்பா சாப்பாடு செய்யுமான்னு சொன்னாம்பா. அதுமா டிரைவர் பாவன். இன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்லுங்கம்மா. காவா தண்ணி எடுக்கிறேன், அவரு பஸ் கடை வச்சிருந்தாரு. திருப்பியும் டிரைவர் ஆகி இங்க கழிநீர்ல ஆள் எடுக்கிறாங்க சொல்லிட்டு வந்தாரு சார். வந்து இது மாதிரி ஆயிடுச்சு, கூட்டிட்டு போனாங்கன்ட்டு வேலைக்குன்ட்டு காலையில வந்தாரா சார். இந்த மாதிரி யார் யாரு 3 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க? யார் யாரும்? எங்க மூத்தாரு மச்சன, இன்னொரு எங்க சரவண, குமார், முருகன் 3 பேருமே எங்க குடும்பத்துல சேர்ந்தவங்க சார். அடையாறுல இருந்து வேலை வெட்டி இல்லாம தந்து விட்டானுங்க சார். இங்க வேலை வெட்டி இல்லாம அதாவது 3 பேருடைய உடல் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளது தீயணைப்புத்துறையினால். ஒருவருடைய உடல் தற்பொழுது இன்று காலை 8 மணிக்கு இந்த சம்பவம் நடந்துள்ளது. தற்பொழுது ஒருவருடைய உடலை மீட்கக்கூடிய பணியில தீயணைப்புத்துறை ஈடுபட்டிருக்காங்க. அந்த பகுதிக்கு யாருமே தற்பொழுது காவல்துறையும் தீயணைப்புத்துறை அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் விஷவாயுடைய வீச்சு அந்த பகுதி முழுவதுமே இருப்பதால் அந்த பகுதிக்கு யாரையும் அனுமதிக்கவில்லை. இதுகுறித்து தற்பொழுது காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து அந்த ஓட்டல் உணவு நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இதுபோன்ற விஷவாயு தாக்கி இந்த பகுதியில் 4 பேர் உயிரிழந்திருப்ப சம்பவம் மேலும் சோகத்தை ஏற்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம். சார், இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இந்த சம்பவத்தை பத்தி தெளிவா சொல்லுங்க. பக்கத்துல ஒரு ஹோட்டல் சார். அந்த ஹோட்டல்ல எல்லாம் கிளீன் பண்ணி போயிருக்காங்க, செப்டிட்டாங்க. கிளீன் பண்ணி போன இடத்துல உள்ள 4 பேருக்கு உள்ள விழுந்து கூட காப்பாற்ற போனவங்களும் உள்ள மாட்டி இறந்துட்டாங்க. மொத்தம் 5 பேர்ல ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. 3 பேர் இறந்துட்டாங்க. உள்ள ஒருத்தர் இன்னும் மாட்டிட்டு இருக்காரு, அவர் தேடிட்டு இருக்காங்க. காப்பாற்ற போனவர் எங்க இருந்து வந்தாரு? அவர் யாரு? எல்லாருமே கணையினர் தான் சார். எல்லாருமே கணையினர். ஒருத்தர் ஹோட்டல் ஆளு, ஹோட்டல் வேலை செய்யறாரு. மிச்சம் எல்லாம் கணையினர் ஆளுங்க எல்லாமே. அதாவது உயிரிழந்த 3 தொழிலாளிகளுமே கணையினர் பகுதியை சேர்ந்தவங்க. இன்னொரு தொழிலாளி இந்த உணவகத்தில் வேலை செய்யவர். அவர் அந்த விஷவாயு கழிவு நீரை அகற்றும் போது அதை மேற்பார்வையில் ஈடுபட்டுக் கொண்டார். தொழிலாளிகள் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவத்தை எடுத்து அவரும் உள்ளே இறங்கி அவரை காப்பாற்ற முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அதனை எடுத்து அவரையும் விஷவாயு தாக்கி தற்பொழுது அவருடைய உடலை தேடக்கூடிய பணிதான் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. தீயணைப்புத்துறை கழிவுநீரை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை குறித்து உடனடியாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து அந்த உணவகத்துடைய நிர்வாகிகளை கைது செய்து முதற்கட்டமாக இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து நேரடியாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்கலாம். ஆமா, நீங்க இவங்க வேற ஏதாவது தொழில் பார்த்தாங்களா, இல்ல கால்வாயில இந்த கழிவுநீர் அகற்றக்கூடிய வேலை தான் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்களா? ஆமா, இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்க? என்ன சொல்லிட்டு வந்தாங்க? பழக்கம் போல சொல்லிட்டு எப்பவுமே 9 மணிக்கு வருவாங்க. இன்னைக்கு 8 மணிக்கெல்லாம் வந்தாங்க. இந்த மாதிரி வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த வேலையை மனுஷங்க பார்க்க கூடாது, அது தெரியல உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப எப்படி தொடர்ச்சியா அவங்க 3 பேர் ஆனா உள்ளவே அங்கதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த வேலைக்கு இப்ப திடீர்னு தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. இவ்வளவு நாள் செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுத்த ஏரியாவில தான் செய்வாங்க. இன்னைக்கு என்னவோ தெரியல, இங்க செஞ்சிருக்காங்க. தனியார்ல வேலை பாக்குறாங்களா, இல்ல வேற ஏதாவது நிறுவனத்தில் வேலை பாக்குறாங்க? இது தனியார் தான், பிரைவேட் மாதிரி தான் சார். இது பர்மனன்ட் கிடையாது, இல்ல பிரைவேட் தான். அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருப்ப சம்பவம் மேலும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இது குறித்து மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்கலாம். சார், இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன சொல்றீங்க? இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த சம்பவத்தை பத்தி என்ன சொல்றீங்க? எவ்வளவு விஞ்ஞானம் இருக்குது. இது மனிதன் கழிவு நீரை மனிதனே வாரக்கூடாது. வேஸ்ட். இது எவ்வளவு விஞ்ஞானம் இருக்கு. கவர்மெண்ட்ல மிஷின் இருக்கு, அதான் இது பண்ணிருக்கலாம். இவங்க வேஸ்டா பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏற்றிக்கிட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது.
மனுஷன் கல்வியை மணி வரவே கூடாது. அது எவ்வளவோ இயந்திரங்க இருக்கு. இவங்க வந்து வேஸ்டா பண்ணி 4 உயிர் போச்சு. ஒரு உயிர் வேலை தெரியாத மதிக்க முடியாம இறங்கிட்டாங்க. வேஸ்ட். 3 பேருடைய உடல் தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. மேலும் இதில் சிகிச்சைக்காக காப்பாற்றப்பட்ட நபருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த சம்பவம் மேலும் இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடையே பரவ தொடங்கியதை அடுத்து ஏராளமான பொதுமக்கள் இந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்க. இந்த நேரடியாக அந்த இடத்தை கூட நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த கழிவுநீரை அகற்றக்கூடிய முயற்சியில தான் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை தீயணைப்புத்துறை ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சியை நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. உணவகம் உடனடியாக மூடப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த உணவக நிர்வாகிகளை கைது செய்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறை முதற்கட்ட விசாரணை தொடங்கியிருக்காங்க.